ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாஸ்திரமும் சமையலும். பச்சை சுண்டக்காய் நம்ம ஒரு காரக்குழம்பு தாங்க வச்சுக்க போகிறோம். நல்லா செம்ம சூப்பர் டேஸ்டியாக ரொம்ப பாருங்கள், அப்படியே தேன் மாதிரி சூப்பராக சுவைக்க சுவைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. சுடு சாதத்தை போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கணும். கடுகு, வெந்தயம், ஜீரகம் இதை நம்ம லைட்டாக வறுத்துட்டு இதை பொடி பண்ணி கரகரப்பாக வச்சுக்கணும். உங்களுக்கு மிளகு வேணாலும் போட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. ஊற்றிட்டு நல்லா குட்டி குட்டி பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதோட சின்ன வெங்காயமும் இதை நல்லா வதக்கிக்கலாம். கிட்டத்தட்ட பச்சை சுண்டைக்காயிலே ஒரு 10 வகையான நம்ம குழம்பு வச்சுக்கலாம். இப்போ புளியை நம்ம கெட்டி அந்த சைடில் கரைச்சி வச்சுக்கணும். இந்த சுண்டைக்காயை நான் ஒரு 100 மீட்டர் சுண்டைக்காய் போட்டுருக்கேன். இதை நல்லா இடிச்சிட்டு கழுவிட்டு இதை நல்லா வதக்கிடணும். இந்த ஸ்மெல் பச்சை கலரு நிறம்லாம் மாறிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பார் பவுடர் 2 ஸ்பூனு, மஞ்சள் பொடி, இதுலேயே காரப்பொடி, மிளகாய் பொடி, இதில் பெருங்காயம் எல்லாமே நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதையும் நல்லா கிளறி விட்டுட்டு குட்டி குட்டியாக 2 தக்காளி பழத்தை நான் அரைச்சிட்டேன். பேஸ்ட்டாக குட்டி குட்டியாக இருந்தால் சில பேர் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரியிற அளவு கலந்துட்டு தண்ணி நம்ம வீட்டில் எத்தனை பேர் தேவையா 4 பேர்னா 4 பேருக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பெல்லாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் கொதிக்கணும். சைடில் அந்த புளி கரைச்சிடணும் பார்த்திங்களா, எலுமிச்சம்பழம் அளவு. இதை கொதிக்க வச்சிடணும் தனியாக. ஏன்னா நான் இந்த பவுடரை இதில் போட்டுக்கலாம். ஏன்னா இது 1 வீக்குக்கு வரும், அதனால் வெள்ளம் இந்த டயத்தில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொதித்த அந்த புளி இதில் ஊற்றிக்கலாம். கொதித்து வச்சு நீங்கள் இதில் ஊற்றுனீங்க, தனியாக ஊற்றுனீங்க அப்படின்னாக்கா இது 1 வீக் வரும். சடனாக 1 டேயில் நான் முடிச்சுக்குவேன் அப்படின்னாக்கா, எனக்கு தேவையில்லை அப்படின்னீங்கனாக்கா நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஊற்றிக்கலாம். இதுக்கு தாளிப்பு ஒன்று கொடுத்துக்கலாம். ஃபினிஷிங் ஆகிடுச்சு குழம்பு. பச்சை சுண்டக்காய் காரக்குழம்பு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நல்லா சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சளி இருந்தாலும் அப்படியே முறிச்சிடும். இது ப்ரெஷர் சுகர் எதுவும் வராதுங்க. வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாள் நம்ம சுண்டைக்காயை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்புக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியம். நம்ம காய்கறியிலே பார்த்திங்கன்னா ரொம்ப சிறந்த காய்கறி. ரொம்ப கடுகு சிறுத்தால் காரம் குறையாதுங்க இந்த சுண்டைக்காய்ங்க.